கண்டினியூவாக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் நம்ம மார்க்கெட் வீக்காக இருக்குன்னு. ஸோ நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணி நல்லாவே மணி மேக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐடி ஸ்டாக்ஸ் மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்தே கண்டினியூ செல்லிங் ப்ரெஷர். ஸோ ஐடி பீரிஷாக இருக்குங்கிறத கண்டினியூவாக நான் டெலிகிராம் அண்ட் யூடியூப் வீடியோஸில் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் வித் லாஜிக்கோட. எப்பயுமே ஜஸ்ட் ஃபாலோ தி ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணாமல் இருந்தாலே நம்ம அதிகமாக லாஸ் பண்ணுறத தவிர்த்துடலாம். ஃபார்மை வந்து இன்றைக்கி அவுட் பர்ஃபார்ம் பண்ணுச்சு. என்றைக்குமே உங்களோட செட்டப்க்கு ஏற்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் லீவ் பண்ணிடுங்க. டோன்ட் ஃபைட் வித் தி மார்க்கெட். கம்மிங் டேஸில் மெட்டல் அண்ட் ஆட்டோ செக்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்லேயே நம்ம மார்னிங்கே அப்டேட் பண்ணியிருந்தோம் டெலிகிராம் சேனலில். மெட்டல் அண்ட் ஆட்டோ செக்டரில் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸ்டாக்ஸ்லன்னு. ஸோ ரியல்மும் வந்து இனிமேல் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படிங்கிறத. ஸோ கண்டினியூவாக நம்ம மார்க்கெட் இப்போயுமே எக்ஸ்ட்ரீம்லி வீக்காக இருக்குது. ஸோ பீரிஷாக இருக்கிற ஸ்டாக்ஸை ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் கம்மிங் டேஸில் மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு.